உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா ராணி, ரெண்டு பேரும் இவ்வளவு பதட்டமா வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சாமி, தாடிகார சொல்லும் போது நான் நம்பல. நேத்துல இருந்து என் தங்கச்சி மல்லிகா வீட்டுக்காரன் ஒரு மாதிரியாவே தெரிஞ்சு நிறுகிறான். தாடிகாரன் அவனை கவனிச்சு நிறுக சொல்ல ஒரு மாதிரி பண்றான். அப்புறம் அவன் இப்படி எல்லாம் பண்றான்னு தாடிகாரன் என்னாண்ட சொல்லும் போது நானா இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லி கேக்குறான். நான் வரல 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 வரல. ஐயோ, அவன் அப்படியெல்லாம் நண்டுகினதை பார்த்து நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் சாமி. நான் இன்னைக்கு சோழி போட்டு பார்த்தபோது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்க வீட்டுல வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்ககிட்ட அந்த மந்திர எந்திர தகட கொடுத்தேன். அடுத்து வரப்போற 3 நாளைக்கு அதுக்கு பூ போட்டு தீபாராதனை எல்லாம் காட்டி பூஜை பண்ண சொல்லி சொன்னல. அதெல்லாம் பண்ணியாச்சு சாமி. சாமி, நீங்க திரும்பவும் சோழி போட்டு வேற ஏதாவது ஆபத்து வருதான்னு பார்த்து சொல்லுங்களேன். சரி இருங்க, அம்மன் முன்னாடி போய் சோழி போட்டு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். சரி. தம்பி, ஐயா, எதுலயும் எந்தவித மாற்றமும் இல்ல. இதை விட பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் அந்த வீட்லயும் ராணிய சுத்தியும் நடக்க போகுது. அந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நீர்நிலையில வாழக்கூடிய பாக்குங்கிற பிசாசால தான் இது எல்லாம் நடக்கும். சாமி, இனிமேதான் ஆபத்து வரப்போதா? அது ஏற்கனவே வந்துருச்சுமா. நான் தான் நேத்தே சொன்னல, அது ரொம்பவே ஆபத்தானது. இது மட்டும் இல்ல, உனக்கு அது இன்னும் நிறைய சோதனைகளை ஏற்படுத்தும். ஏன் சாமி, ஒருவேளை யாரும் ஏவி விட்ட அந்த பிசாசு தான் பசுபதி மேல இருக்கோ? ஏன்னா அவன் நடவடிக்கைகளை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. நடந்ததை உணர்ந்தபடி பார்க்கறதுக்கும் உறுதியா நிரூபிக்கப்பட்டு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போதைக்கு என்னால உறுதியா பதில் சொல்ல முடியாது. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அம்மா ராணி, நான் சொன்ன மாதிரி அந்த மந்திர தகட உன் கையில வச்சிருக்கல்ல, அந்த தகடு உன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த பிசாசால உன்கிட்ட நெருங்க முடியாது. இல்ல சாமி, அத நான் கையில கொண்டு வரல. அது பூஜை அறைக்குள்ளாரதான் இருக்குது. என்னம்மா ராணி இப்படி பண்ணிட்ட? நான் தான் நேத்து ராத்திரிக்கே சொன்னல, அந்த மந்திர தகட கையிலே வச்சுக்கன்னு சொன்னல்லம்மா. அந்த மந்திர எந்திர தகடு அதனுடைய முழு வீரியத்தையும் காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ உடனே வீட்டுக்கு போய் உன் வீட்டு பூஜை அறைக்குள்ள இருக்கிற அந்த மந்திர எந்திர தகட உன் கைக்குள்ளேயே வச்சுக்க. அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன் மாங்கல்ய பாக்கியத்துக்கும் உன் புத்திர பாக்கியத்துக்கும் எந்த விதமான ஆபத்தும் வராதுமா. இனிமே அந்த மந்திர தகடு உன் கையிலேயே தான் இருக்கணும். அப்படி இல்லனா உனக்கு வர ஆபத்துல இருந்து என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. தோ சாமி, நான் உடனே வீட்டுக்கு போய் அந்த தகட்டை எடுத்து என் கையிலேயே வச்சுக்கிறேன். சரிம்மா. சரிங்க சாமி, அப்ப நாங்க வரோம். அம்மா ராணி, இன்னைக்கு நைட்டு அந்த பிசாச பத்தின எல்லா விவரங்களையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த ஈசன் எப்பவுமே உங்க கூட இருப்பாருன்னு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றதையெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. கலங்காம இரு, கடவுள் இருக்காரு. நன்றி சாமி. நாங்க வரோம் சாமி. சரி, ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
ராணி நீ? பூசாரி அவ்வளவு சொல்லியும் அதை ஏன் நீ கையிலேயே வச்சுக்கல? ராணியும் சித்தார்த்தும் வந்துட்டாங்க. அந்த பூசாரி என்ன சொல்லி அனுப்பியிருப்பான்னு தெரியலையே. தமன்னா, என்ன சொல்லி அனுப்புனா என்ன? அவங்க 2 பேரும் வர்ற வேகத்தை பாத்தியா? வரட்டும் வரட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய போறாங்க. அது நம்ம 2 பேரும் பார்த்து ரசிக்க போறோம். ஐ அம் வெயிட்டிங். இல்லையா, வீட்டு உள்ளார தானே இருக்கிறோம். பூஜை ரூம்ல வச்சு பூஜை செஞ்சா எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் பூஜை ரூம்ல வச்சேன். சரி வா போய் பாப்போம் வா. மனு, நம்மளும் போய் பார்க்கலாம் போ. வா வா வா. என்ன ராணி, அந்த தகடை எங்க வச்ச? இங்க தாயா நான் காலடியில பூஜை செஞ்சு வச்சுட்டு வந்தேன். என்ன ராணி, அது எவ்வளவு பத்திரமா வைக்க வேண்டிய ஒரு பொருள். இப்ப இங்க வந்து பார்த்தா அந்த மந்திர தகடு இல்ல. பூசாரி அந்த மந்திர தகடு தான் உனக்கு பாதுகாப்பு வளையமா இருக்குன்னு சொல்லியும் எப்படி ராணி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? ஐயோ இல்லையா, நான் போ சொல்ல கூட பார்த்தேன். நான் காலையில எந்திரிச்சு விளக்கேத்தி அந்த மந்திர தகடுக்கு பூஜை கூட செஞ்சேன். போகும்போது இருந்த மந்திர தகடு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்க போச்சு? அதாயா தெரியல. ஐயோ, ஒருவேளை இந்த பிசாசு வந்து எடுத்துருவோமோ? ஏய், என்ன ராணி உளர்ற? அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான பூசாரி உன்கிட்ட கொடுத்து அதை உன் கையிலேயே வச்சுக்க சொன்னாரு. அது மட்டுமா, அதால இந்த மாதிரியான மங்கள பொருளை தொட முடியாதுன்னு சொன்னார்ல. ஆமாயா, அப்போ அது எங்க போயிருவோம்? இந்த உலகத்துல மொத்தம் 7 விதமான ஆத்மா இருக்கு. பரமாத்மா, சித்தாத்மா, அகிவாகி ஆத்மா, ஜீவாத்மா, துஷ்டாத்மா, சேதன சரீராத்மா, கர்ம புருஷோத்தாத்மா. இதுல நான் துஷ்டாத்மா. இப்போ உங்க முன்னாடி பசுபதி ரூபத்துல இருக்கிறது சேதன சரீராத்மா. ஆனா பூஜை ரூம்ல இருக்கிற அந்த மந்திர தகுடு பரமாத்மா. அந்த தகுட என்ன மாதிரி சேதன சரீராத்மாவால அதை எடுக்க முடியாது. மனுஷனா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜீவ ஆத்மாவால மட்டும்தான் அந்த மந்திர தகடை எடுக்க முடியும். உங்களால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். நீங்க 2 பேரும் எப்படியாவது வீட்டுல இருக்கிற தகடை எடுத்து வெளியில புதைச்சு வச்சிருங்க. அப்போதான் என்னால ராணியை நெருங்க முடியும். நாம நினைச்சதை சாதிக்க முடியும். தமன்னா, அவன் ஏதோ ஒண்ணு பண்ணட்டும். நீ சரின்னு சொல்லிடு. சொல்லு இங்க போயிடலாம். சரி, இப்பவே நாங்க இதை பண்றோம். வா மனு, போலாம். ஆள விடுப்பா, தப்பிச்சண்டா சாமி. ராணி, உனக்கான நேரம் நெருங்கிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.